டாக்டர் குணால் கிட்னி வழக்குல இன்டர்நேஷனலா தேடப்படுற குற்றவாளி. மலேசியா, சிங்கப்பூர்ல அந்த குணால் தொழில் செய்ய முடியாததுனால தான் இந்தியாக்கே வந்திருக்கான். அவன் இங்கேயும் தொழில் பண்ணக்கூடாது. அவன் இங்கேயும் ஒரு போலி டாக்டர் மாதிரி தான். அப்படின்னா நம்ம சங்கரி கிட்னி எடுக்கிறதுக்காக தான் அந்த குணால் இங்க வந்திருக்கானா அப்படின்னு முடிவு உடனே எடுத்துட முடியாது. குணால் கிட்னி எடுத்து திருட்டுத்தனமா விற்கிற டாக்டர்னு மதனுக்கு தெரியுமா? அதையும் உடனே முடிவெடுக்க முடியாது. ஒருவேளை மதனுக்கு தெரியாம கூட இருக்கலாம். நல்ல டாக்டர்னு நினைச்சு கூட வேலையில சேர்த்திருக்கலாம். அக்கா, அந்த குணால வேலைக்கு சேர்த்ததே நான் தான்க்கா. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தெளிவா தெரியுது. இதுல யார் யார் பங்குதாரன்னா பொறுத்து இருந்தாதான் கண்டுபிடிக்க முடியும். மேடம், ஸ்கேன் வந்துருச்சு. என்னாச்சு? பூமிகா, நானும் அர்ச்சனா மேடமும் நினைச்சது சரிதான். என்ன சொல்றீங்க சுப்ரியா? ஒண்ணும் புரியல. என்ன இருக்குதுல்ல? பூமிகா, இரு, வருத்தப்படாத. சுப்ரியா, அப்ப சங்கரி வயத்துல கட்டி இல்லையா? ஆமா மேடம், சங்கரி வயத்துல கட்டி எதுவும் இல்ல. பூமிகா, அந்த பழைய ஸ்கேன் எடுங்க. இது சங்கரியோட ஸ்கேன் ரிப்போர்ட் கிடையாது. This is the original scan report. இது யாரோ செட்டப் பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் ஏமாத்திருக்காங்க. அப்ப சங்கரிக்கு ஆபரேஷன்லாம் செய்ய தேவையில்ல. திட்டமிட்டபடி நாளைக்கு சங்கரியை ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்புறோம். குணால வச்சு ஆபரேஷன் நடத்துற மாதிரி நாடகம் போடுவோம். அப்பதான் இதோட பின்னணியில யார் யார் இருக்காங்க நமக்கு தெரியும். அந்த குணால் கிட்னி எடுக்கிறதுக்காக தான் அவ வயித்துல கட்டி இருக்கிறதா சொன்னானா? இல்ல, குணால் மட்டும் இத சொல்லல. அப்ப மச்சானுக்கும் இதுல பங்கு இருக்கணும். சரி, மத்ததுல நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போதைக்கு சங்கரி கிட்ட எதுவும் சொல்லிட வேண்டாம். வழக்கப்படி சங்கரிக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன ஏற்பாடுகள்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடக்கட்டும். சுப்ரியா, சுப்ரியா, நீயும் கண்காணிப்பாவே இரு. மதன் ஏற்பாடை நான் கவனிச்சுக்கிறேன். இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். ஏதாவது இருந்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரிக்கா. வரேன். சரி பூமிகா, நானும் கிளம்புறேன். நீ எப்பவும் போல வீட்டுக்கு போயிடு. நாளை காலையில ஹாஸ்பிட்டல் வந்தா போதும், சரியா? ஏய், நம்ம 4 பேரும் மதன் மச்சா காரில் ஏறாம இருந்திருந்தா இப்படி மாட்டிருக்க மாட்டோம்ல. அதை உர்றா, நம்ம எப்படியாச்சும் இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சாண்டா. சரி இருறா, வெளியே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரேன். என்னாச்சுடா? ஏய், கதவு திறக்க முடியல. வெளி பக்கம் பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இரு பார்க்குறேன். என்னாச்சு? ஏய், வெளியே தடி பசங்க விளாத்திட்டு இருக்காங்கடா. இப்போ என்னடா பண்றது? நம்ம டாக்டர் குணால கையங்களவுமா பிடிக்குன்னு நினச்சோம். சங்கரி கிட்னி எடுக்க தடுக்குன்னு நினச்சோம். ஆனால் இப்படி வந்து மாட்டிட்டோம்ல, என்னடா பண்ணுறது? அதான் வெளியில் தடி ஆளுங்களா உள்ளாத்திட்டு இருக்காங்களே, இப்போ என்னடா பண்ணுறது? டேய், இங்கேருந்து நம்ம தப்பிக்க ஏதாவது யோசிப்போம்டா. யாராவது ரோட்டில் கும்பலாக போகும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்களை காப்பாத்துன்னு கத்துவோம். அப்படி கத்துணும்னு வையன், அவங்க நம்மள காப்பாற்றிடுவாங்க. ஏய், முதல்ல பார்த்தோமே, அங்க ஆள் நடமாட்டமே இல்லையே. சரிடா, இப்போ நம்ம எல்லாருமே போய் ஜன்னல் கிட்ட நின்று பார்ப்போம். யாராவது போற மாதிரி தெரிஞ்சுன்னா அப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்களை காப்பாத்துன்னு கத்துவோம். சரியா?
ஆள் வந்துட்டான். இப்போதைக்கு அமைதியாக இருப்போம். வாங்கடா போலாம். சரி வாங்க. ஏய், என்னடா எப்படி தப்பிச்சு போலான்னு திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ, அந்த மாதிரி எண்ணத்தெல்லாம் நாங்கள் கை விட்டுட்டோம். டேய், நம்ம நினைச்சதை சொல்லுங்கடா. நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கோரிக்கையா? என்னடா கோரிக்கை? சங்கரியோட கிட்னி எடுத்து விற்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு பதிலா எங்க எல்லாரோட கிட்னி வேணா எடுத்துக்கோங்க. சங்கரியை மட்டும் விட்டுருங்க. ஆமா, சங்கரி மட்டும் விட்டுருங்க. ஏய், உங்களை அடைச்சி வச்சிருக்கிறது உங்க 4 பேரோட கிட்னி எடுக்கத்தாண்டா. நீங்களா ஒரு டாக்டரா? உங்களுக்கு யார் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க? இந்த பட்டத்தை வாங்க எவ்வளவு பாடுபட்டேன்னு நினைத்தாண்டா தெரியும். அப்ப நீங்க படிச்ச டாக்டர் ஆகலையா? ஏய் அப்பெல்லாம் டப்புன்னு உண்மையை சொல்றக்கூடாதுடா. ஏய், என்னடா குசு குசுன்னு பேசிக்கிட்டு? நானே போட்டு உங்களை அடிச்சு பொழந்துருவேன் மாதிரி. சார் நாங்கள் எல்லாரும் பசியும் பட்னியும் இருக்கோம் சார். குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடுங்க சார். தண்ணி என்னடா தண்ணி? நானே உங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறேன்டா. நீ நானும் தப்பிச்சு ஓடிடலாம். இதாண்டா சரியான சந்தர்ப்பம். நம்ம போய் போலீஸ் கிட்ட சொல்லி இவங்க 2 பேரும் காப்பாத்திடலாம். சரி வாடா போலாம். பார்த்து போங்கடா. ஏய், என்னடா பண்ணலாம்? ஏய், எல்லாரும் திரும்பி நிக்கிறாங்க. ஜூட். ஏய், புடிங்கடா உள்ள. அவங்கள புடிச்சு உள்ள போடு. புடிச்சு உள்ள போடு. போடு போல. ஏய், இறங்கடா. இறக்க இல்ல. ஏய், இது அடிச்சன. போடா உள்ள. ஏய், வாடா உள்ள. போ உள்ள. போடா. பெரிய ஜேம்ஸ் பாண்ட் நினைப்பு. உட்காரு. இந்தா, எடு அது. இங்க இருங்கடா. தப்பிச்சு போலான்னு மட்டும் நினைக்காதீங்க, புரியுதா? ஒழுங்கு மரியாதை உட்காருங்க. அப்படியாதான் நினைச்சிக்கன்னு வைங்க, 4 பேரையும் தொலைச்சிருவேன். தொலைச்சு இந்தா தண்ணி கேட்டேல, இதை குடி. குர்ரா. ஏய், தாகமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, குடிங்கடா. இங்கே யாரு? நான் திரும்பி வருவேன். அது வரைக்கும் நல்ல பிள்ளையா இருங்க. நான் உங்களுக்கு பிரியாணி வாங்கிட்டு வரேன். நல்ல மட்டன் பிரியாணியா வாங்கிட்டு வாங்க சார். முட்டையும் சிக்கனும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். குடி. How to satisfy a girl? ஆக்சுவலி மச்சான், புள்ளி ஆடியன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, தளபதியாலேயே தடுக்க முடியல. What is the economic policy change in India? When India will become superpower? இந்த சூப்பர் சிங்கர் யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன்? என்ன ரியாக்ஷனே காணோம். சார், அப்ப நீங்க தானே அவரு? நீங்க பசங்களை வச்சு பத்திரமா பார்த்துங்க. சரிங்க. அந்த பாட்டில் கொடு. சார், என்ன சார்
கூல் ட்ரிங்க்ஸை கொடுங்க சார், மிச்சத்தை நாங்கள் குடிச்சிடுறோம். ஏய், இது பசங்களுக்காக மயக்க மருந்து கலந்த கூல்ட்ரிங்க்ஸ். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எதாவது இப்போ பசங்க குடிச்சிருக்காங்க, பார்த்துக்க. இனிமேல் அவங்க தப்பிச்சு போக மாட்டாங்க. எப்படியும் அவங்களுக்கு மயக்கம் தெளிய ஒரு 24 மணி நேரம் ஆகும். இந்த பசங்களால் உங்களுக்கு தொந்தரவே இருக்காது. சார், பசங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது சொன்னீங்களே, அதுவே எங்களுக்கு போதும் சார். யோ, சொல்லுங்க டாக்டர். அந்த மதன் வந்து இந்த பசங்களை கேட்டானா நீங்கள் தெரியான்னு சொல்லுங்கள். ஏன் டாக்டர், அந்த மதன் தான் நம்மளாச்சு, அவர்கிட்ட ஏன் போய் சொல்லணும்? உனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவன் மனைவி பூமிகா பழி வாங்கிறதுக்காக நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனோட திட்டம்லாம் அந்த பொண்ணோட கிட்னி எடுத்ததுக்கப்புறம் போலீஸில் போட்டு கொடுத்து என்ன அவன் ஒய்ஃபை உள்ளே அனுப்புறதா அவனோட பிளானு. அதுக்காக என்னை யூஸ் பண்ணிக்கிறான். நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? அவனே ஏமாற்ற போகிறேன். அந்த பொண்ணு சங்கரி கிட்னி எடுத்ததுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி நேராக இங்கே வந்துட போகிறேன். அப்படியே டாக்டர். பசங்களை எல்லாம் காரில் ஏற்றிக்கிட்டு மும்பை போகிறேன். நீ தயாராக இரு. ஓகே டாக்டர். கிட்னி எடுத்த விஷயம் மதன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒய்ஃப் அரெஸ்ட் பண்ணுறதுக்குள்ள நம்ம சென்னை விட்டே கிளம்பிடணும். ஓகே சரிங்க டாக்டர். ஜாக்கிரதை, கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, நாங்கள் பார்த்துக்கோங்க. வாங்கடா. அக்கா, பூமிகா அக்கா எங்க? பூமிகா மேடம் இப்ப வந்துருவாங்க. அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க. அவங்க தான் ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போக சொன்னாங்க. அப்படியா? சரி. மச்சான், என்ன மணி 9 ஆயிடுச்சு. ஆபரேஷன் பண்ண சுப்ரியா என்ன காணோம்? நீ ஃபோன் பண்ணி பாரு. சரி. ச்சே, டாக்டர்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு வரணும். இதெல்லாம் தெரியாம எப்படி டாக்டர் ஆனாங்க? சொல்லுங்க பூமிகா. சங்கரி ரெடி ஆகி ஆபரேஷன் தியேட்டருக்கு போயாச்சு சுப்ரியா. 9 மணிக்கு ஆபரேஷன் தெரிஞ்சோ நீங்க என்ன இன்னும் வரல? அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சாரி பூமிகா, நைட்டு ரொம்ப டயர்டா இருந்தது. இன்னும் பெட்டை விட்டு எழுந்துக்கவே முடியல. என்னது? பெட்ல இருந்து என்ன எழுந்திருக்கவே இல்லையா? என்ன சுப்ரியா இது கடைசி நேரத்துல இப்படி சொன்னா எப்படி? ஆமா பூமிகா, என்னால பெட்டை விட்டு எழுந்துக்கவே முடியல. என்னன்னு தெரியல. பெட்டை விட்டு எழுந்திருக்க முடியலன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? ச்சே, நீங்க சொல்றது கேட்டு எனக்கு இப்ப மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஐயோ, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னவங்க இது பாருங்க, சங்கருக்கு நீங்க ஆபரேஷன் பண்றீங்கன்னு சொன்னதுனாலதான் பாவம் அவ தெம்பா இருக்கா. சுப்ரியா, இப்ப நீங்க கடைசியா என்னதான் சொல்ல வரீங்க? சரி, 1 மணி நேரம் லேட்டா வர முடியுமா? தள்ளி வச்சுக்கலாம், சொல்லுங்க. ஐயோ சாரி பூமிகா, கண்டிப்பா இன்னைக்கு வரவே முடியாது. கண்டிப்பா வர முடியாதோ? ச்சே, போன் வைங்க. இது பேசியே பிரயோஜனம் இல்ல. பாத்தீங்களா மச்சான், இந்த சுப்ரியாவை நம்பி நம்ம மோசம் போயிட்டோம். ச்சே, எல்லாம் இந்த அர்ச்சனா கவலை வந்தது. அவங்க மட்டும் நம்ம கிட்ட சுப்ரியாவை ரெக்கமெண்ட் பண்ணாம இருந்திருந்தா நம்ம குணால வச்சு ஆபரேஷன் பண்ணிருப்போம்ல. இருங்க, நான் இப்ப அர்ச்சனா அக்காக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்றேன். இருங்க இருங்க. ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பூமிகா பூமிகா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இரு இப்ப மட்டும் என்ன குடிமுடிக்க போச்சு? டாக்டர் குணால கூப்பிட்டு சங்கரிக்கு ஆபரேஷன் பண்ணிட வேண்டியதுதான். நீ ஏன் கவலைப்படுற? சரிங்க மச்சான், நீங்களும் வாங்க. நம்ம குணால பார்த்து சங்கரி கொஞ்சம் ஆபரேஷன் பண்ண சொல்லுவோம். ஐயோ பூமிகா, நீ பதட்டப்படாத. நீ இங்கேயே இரு, நான் டாக்டர் குணால இங்கேயே வர சொல்றேன். சரி, சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க. சரி சரி. சரியா?
சொல்லு பூமிகா. அக்கா, நீங்க போட்டு கொடுத்த பிளான் படி டாக்டர் குணால ஆபரேஷன் தியேட்டருக்கு அனுப்ப போறேன். சரி, மற்றது நான் கவனிச்சுக்கிறேன். நீ போன் வை. சரிக்கா சரிக்கா. குணால், நான் பிளான் போட்டா அது ஃபெயிலியரே ஆகாது. ஏன் சூப்பர் ஆப்ரேஷன் பண்ண இன்னும் வரலையா? எப்படி வருவா? நான் தான் அவளுக்கு ஹெவி டோஸ் மாத்திரை சூப்பில் கலந்து கொடுத்துட்டேனே. மயக்கத்தில் படுத்துக்கிட்டு இருக்கா. பூமிகா சுப்ரியா ஃபோன் பண்ணி பேசினா. என்னால் எழுந்திருக்கவே முடியலன்னு சுப்ரியா பூமிகா கிட்ட சொல்லிட்டா. நான் போட்ட பிளான் படி டாக்டர் குணாலை கூப்பிடுங்க, சங்கரிக்கு ஆப்ரேஷன் பண்ணட்டும்னு பூமிகாவே சொல்லிட்டா. என்ன மதன், உண்மையாக சொல்கிறீங்க? நீங்க என் கூட வாங்க, பூமிகாவே உங்ககிட்ட சங்கரிக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவா. அப்படி மட்டும் சொல்லிட்டாங்கன்னு வைங்க, நம்ம 2 பேரோட பிளான் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். நீங்க வாங்க, பூமிகாவை பாருங்க, சங்கரியோட ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. அதாவது கிட்னியை எடுங்கன்னு சொல்றேன். கம், லெட்ஸ் கோ. பூமிகா, டாக்டர் குணால். டாக்டர் குணால், நீங்களே சங்கரிக்கு ஆபரேஷன் பண்ணிடுங்க. நீங்களே கூப்பிட்டு சொல்லும்போது நானே மறக்க முடியும். சங்கரியை ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது. கொஞ்சம் நீங்க சீக்கிரமா போங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் டேக் கேர். மச்சான், நீங்க தான் குணால நம்புறீங்க. பூமிகா, குணால் ஆபரேஷன் பண்ணி எதுவுமே ஃபெயிலியர் ஆனதே இல்ல. சங்கரி மேல எனக்கு ரொம்ப அக்கறை வந்துருச்சு. நானும் ஆபரேஷன் தியேட்டர் வெளியே இருந்து என்ன ரிசல்ட்னு பாக்குறேன். சரியா? நீ டென்ஷன் ஆகாத. குணால், நான் எப்படியோ போராடி சங்கரிக்கு ஆபரேஷனை நீங்க தான் செய்யணும்னு என் மனைவி பூமிகா வாயாலே சொல்ல வச்சுட்டேன். நீங்களும் சங்கரியோட ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோன்னு சொல்லணும். கண்டிப்பா நடக்கும். ஆபரேஷன் தியேட்டர்ல என் வேலை முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வரும். முக்கியமான விஷயம், அந்த சுப்ரியா எதுவும் வந்துட மாட்டாங்களே. அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல. நான் அவளுக்கு கொடுத்த மயக்க மருந்துல இந்நேரம் அவன் எந்திரிக்க முடியாம தான் படுத்துருப்பா. சரி குணால், சங்கரை வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீங்க போயிட்டு ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. ஓகே மதன், நான் பாத்துக்கிறேன். குணால், யா, பெஸ்ட் ஆஃப் லக். யா, தேங்க் யூ. ஹோப் ஃபார் குட் லக். பை. போடா போ. நீ சங்கரியோட கிட்னியை எடுத்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே போலீஸ் ஹாஸ்பிட்டலுக்கே வர வச்சு உனக்கும் பூமிகாக்கும் விளங்க மாட்ட வைக்கிறேன். இங்க டாக்டர் குப்தா அமிச்ச நர்ஸ் யாரு? நான் தான் சார். மற்றவங்கள வெளில போங்க. பேஷண்ட்டுக்கு மயக்க மருந்து கொடுத்து எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் ஆகுது சார். உங்களை தவிர மற்றவங்கள ஏன் வெளில அனுப்பிச்சேன்னு தெரியுமா? தெரியும் சார். நீங்க சங்கரிக்கு ஆபரேஷன் பண்ணி கிட்னி எடுக்க போறீங்க. இந்த விஷயம் மற்ற நர்ஸுங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் வெளியே போக சொன்னீங்க. நீங்க ஆபரேஷன் செஞ்சு எடுத்து கொடுக்குற கிட்னியை பாக்ஸ்ல வச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு குப்தா கிட்ட ஒப்படைக்கணும். பாக்ஸ்ல இருக்கிற பிளாஸ்டிக் டப்பால ஏற்கனவே வெட்டி எடுத்த கட்டி இருக்கு. அத பூமிகா மேடம் கிட்ட காட்டி இது சங்கரி வயிற்றிலிருந்து எடுத்த கட்டின்னு நம்ப வைக்கணும். பரவாயில்லையே, ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்க. நான் 100கணக்கான ஆப்ரேஷன் செஞ்சு கிட்னியை எடுத்துருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி ஒரு பில்லியன் நர்ஸ் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த மாதிரி நிறைய கிட்னி ஆப்ரேஷன் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் செய்வேன். அப்போல்லாம் நான் உங்களை கூப்பிட்றேன், கண்டிப்பாக வந்துடணும். உங்களுக்கு நிறைய பேமெண்ட் கொடுக்குறேன். சார், இதுக்கு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஒத்துழைப்பாங்களா? இந்த ஹாஸ்பிட்டல் எம்டி பூமிகா இருக்காங்கல்ல, அவங்க புருஷன் டாக்டர் மதன் நமக்கு தேவையான எல்லா உதவியும் அவர் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். சரி, ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலாமா? ஓகே சார். குணால்,
சங்கருக்கு உங்க கையால ஆபரேஷன் செய்ய வேண்டாம். அதுக்கு முன்னாடி எங்க ஆபரேஷனை முடிச்சிடுறோம். என்ன என்ன சொல்றீங்கன்னு புரியல மேடம். நீ ஒரு கிரிமினல். பல பேரோட கிட்னியை பேஷண்ட்டுக்கே தெரியாம எடுத்து விக்கிறவன். சிங்கப்பூர், மலேசியால நீங்க தேடப்படுற குற்றவாளி லிஸ்ட்ல இருக்கீங்க. அங்கேயும் தப்பிச்சு வந்தீங்க. நீங்க மதன் விரிச்ச வலையில மாட்டினீங்க. அதானே உண்மை? என்ன பதில் சொல்லுங்க. எதுக்கு முழிக்கிறீங்க? உண்மையை ஒத்துக்குங்க. மேடம் மேடம் நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். நான் கிட்னி எடுத்து விற்கிற வேலையை விட்டுட்டு மற்ற டாக்டர் மாதிரி நல்லபடியாக சர்வீஸ் செஞ்சு பேர் வாங்கன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் மதன் சார் தான் என்னை தேடி வந்து நீங்கள் கிட்னி எடுக்கிறதே தொழிலாக செஞ்சீங்கன்னா என் ஹாஸ்பிட்டலில் என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொன்னார் மேடம். மதன் சொன்ன மாதிரியே பூமிகா மேடத்திட்ட சொல்லி எனக்கு டாக்டர் போஸ்டிங்கை உங்கள் ஹாஸ்பிட்டலே வாங்கி கொடுத்தாரு மேடம். அது மட்டும் இல்லை, இதெல்லாம் என் மனைவி பூமிகாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னார் மேடம். ஒருவேளை போலீஸில் இப்படி மாட்டிக்கிட்டா பூமிகா மேடம் பேரை சொல்லி சொல்லுங்க. பூமிகா பேரை சொல்லி இல்லை, அவங்க தான் கிட்னி எடுக்க சொன்னதா சொல்லணும்னு முன்னாடியே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு மேடம். அது மட்டும் இல்லை மேடம், நான் ஜெயிலுக்கு போயிட்டா என்ன அவரே ஜாமீனில் இருக்கிறதா சொன்னார் மேடம். இன்ஸ்பெக்டர் மேடம், இவர் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? ரெக்கார்ட் பண்ணிட்டேன் மேடம். இவர் நர்ஸ் கிட்ட 100 கணக்கில் கிட்னி திருடி வித்திருக்க அப்படின்னு சொன்னதுல இருந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் மேடம். Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.